வணக்கங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, 2 பெரிய வண்டி பார்க்க போறோம். ஒரு 7 சீட்டர், ஒரு 8 சீட்டர் தான் பார்க்க போறோம். ஸோ என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா சஃபாரி ஒரு வண்டி பார்க்க போறோம். மகேந்திரா மராசோ ஒரு வண்டி பார்க்க போறோம். ஸோ இந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நல்ல மைலேஜ் குடுக்குற மாரி, ஒரு நல்ல சூப்பரான எம்பிவி டைப் பெரிய வண்டிய தேடிட்டு இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கான ஒரு வீடியோ தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, இப்ப 6 சீட்டர் செட்டப்ல இருக்கு. இது நீங்க 7 சீட்டர், 8 சீட்டர் எப்படி வேணா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த வண்டியோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 17 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். வண்டி பார்க்கவும் பெருசா இருக்கும். 17 கிலோமீட்டர் குறையாம மைலேஜ் கிடைக்கும். ஸோ வண்டியோட நம்பரும் பாருங்களேன். 0070. ஒருவேளை நீங்க ஒசூர் மக்களா இருந்தா 70 TN70 அந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஃபேன்சியான நம்பருங்க. வண்டி உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும். ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி. இந்த வண்டியை பார்க்கவும் பெருசா இருக்கும். நல்ல மைலேஜும் கொடுக்கும். செலவும் கம்மியாக தான் வைக்கும். நீங்க திரும்ப வித்தா கூட நல்ல ரேட்டுக்கு விற்கலாம். சில்வர் கலர் வேற. நல்ல ரீசேல் வேல்யூ போகும். ஸோ என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரா மராசோ தாங்க பார்க்க போறோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்க கையில வெறும் 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதும் இந்த வண்டியை எடுத்துக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2020 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. வெறும் 1,05,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்துடும், 4 பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க, 2 ஏர் பேக் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி, ரிவர்ஸ் கேமரா வந்துடும். M2 வேரியண்ட். ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கு. தரமான வண்டி, டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்சம் ரூபாய். உங்க கையில ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், சொந்த வீடு இது மட்டும் இருந்தா போதும். இந்த வண்டிக்கு வெறும் 1 லட்ச ரூபா கேட்டுங்க. வண்டி தரமா இருக்கு. ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன், எக்ஸ்டீரியர் காமிக்கிறேன், உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம். அதே மாதிரி வண்டியோட டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கு. தரமான வண்டிங்க. நீங்க ஒரு டொயோட்டா இன்னோவா அந்த மாதிரி எடுக்க நினைக்கிறோம், இந்த வண்டி எடுக்கலாம். ஸோ இன்னோவாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு மைலேஜ் கொடுக்காது. இது இன்னோவா சைஸுக்கு பெரிய வண்டி. அதே டயத்தில் 17 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் தான் இருக்கு. நம்ம ஆதவன் கார்ஸ்க்கு எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி டு சேலம் மெயின் ரோட்டில் அந்த நாலந்தா ஸ்கூல் தாண்டின உடனே ராயல் ஓக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. நான் வீடியோல நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. மேட்டு போட்டிருக்காங்க. வண்டி நல்லாவே இருக்குங்க. ஸோ மகேந்திராவில் ஒரு குவாலிட்டியான வண்டி. ஸோ கடைசி ரோவில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 பேர் உட்காரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இந்த ரூஃப் ஏசி இப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த ஒரு வண்டியில் மட்டும் தான் சைடில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தலைக்கும் ரூஃப் ஏசி வந்துடும். நல்ல ஒரு இன்டீரியர், அது தரமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ ரூஃப் ஏசியுமே ஆன் பண்ணியாச்சு. ரூஃப் ஏசியுமே பார்த்தீங்கன்னா குழுன்னு காற்று வருது. ஸோ ஒரு பக்காவான வண்டி. இன்டீரியர் குவாலிட்டியாக இருக்குது, எக்ஸ்டீரியர் குவாலிட்டியாக இருக்குது, எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நல்ல வண்டிங்க. பேங்கிலேருந்து பாருங்கள். ஒரு 7 பேர் போகிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சூப்பரான எம்பிவி டைப் வண்டி. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா விவசாயி அப்படின்னு கெத்தாக எழுதியிருக்காங்க. ஸோ பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு கெத்தாக எழுதியிருக்காங்க விவசாயி அப்படின்னு. மகேந்திரா மராசோ M2. ஸோ சூப்பரான வண்டிங்க, தரமாக இருக்குது உங்களுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துடும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபெதர் டச் தான், லைட்டாக டச் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பூட் பாருங்கள், ஓரளவு டீசெண்டான பூட்டு தான். நிறைய லக்கேஜ் வைக்கலாம். ஸோ சீட் தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது பண்ணி நீங்கள் அதை ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இன்டீரியர் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேசியஸான வண்டிங்க. அவ்வளோ ஸ்பேஸ், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நல்ல மைலேஜ், ரீசேல் வேல்யூ அதிகம், எல்லாமே சூப்பரான வண்டி. இன்டீரியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு சூப்பரான இன்டீரியர். ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க்லேயே உங்களுக்கு 90% லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் போதும். வெறும் 1 லட்ச ரூபா மட்டும் முன்பணம் கொண்டு வாங்க. ஸோ மகேந்திரா மராசோனா செம்ம ஃபேமஸான வண்டி. ஸோ எலெக்ஷன் டைம் வேறு, போட்டோன்னே விற்றுரும். இந்த வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். ஸோ எல்லா பவர் விண்டோவுமே உங்களுக்கு ஒர்க்கிங் தான், பக்கா ஒர்க்கிங். ஸோ அதே மாதிரி பேனட்டும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். நூடுல்ஸ் ஸ்டார்ட் எல்லாமே போட்டிருக்காங்க. 360 டிகிரி காமிச்சிடும். ரெண்டாயிரத்தி 20 லேட்டஸ்ட் வண்டி, டீசல் வண்டி. இப்போதான் டீசல் வண்டியெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. ஸோ இந்த வியூ அப்படியே உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்கள். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாதுங்க. ஒரு தரமான வண்டி. இந்த ஆங்கிள் பார்த்துக்கலாம் நீங்கள். எல்லா ஆங்கிளுமே உங்களுக்கு காமிச்சிடறேன் நான். நீங்கள் ஷோரூமில் போய் எப்படி பார்ப்பீங்களோ அந்தளவு குவாலிட்டியாக பார்த்துடலாம்.
ஸோ 4 பவர் விண்டோ ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே டிரைவர் கொடுத்துருக்காங்க, நூடுல்ஸ் மேட்டு கொடுத்துருக்காங்க. இதான் வண்டியோட கீ பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வண்டியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,60,000 சொல்கிறாங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ஒரு 5,000 6 லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுப்பாங்க. என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. 7,60,000 பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான வண்டி. ஒரே ஓனர் கண்டிஷனில் ஒரு டாடா சஃபாரி 7 சீட்டர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ டாடா சஃபாரியில் ஒரே ஓனர், நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தேடினாலும் சிங்கிள் ஓனர் வண்டி டாடா சஃபாரி கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள் ஒரே ஓனர் கண்டிஷனில் கொடுக்குறோம். வண்டியோட என்ஜின் தான் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைலைட்டுங்க. வண்டியோட என்ஜின் அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்ம நாய்ஸு. நீங்கள் வந்து வண்டியோட என்ஜினை பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிடுவீங்க, அந்தளவு ஒரு குவாலிட்டியான என்ஜின். ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எண்டில் காமிச்சிருக்கேன், வீடியோ கடைசி வரை பாருங்கள். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாடா சஃபாரி 2014 மாடல், ஒரே ஓனர். இது வரைக்கும் 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் அடுத்த 1 வருஷத்துக்கு லைவ்ல இருக்கு. ஸோ டீசல் வண்டி, ஒரு 13 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். டாடா சஃபாரி அப்படிங்கிற போது ஒரு 7 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாடா சஃபாரி ஸ்ட்ரோம் EX. அதே மாதிரி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்துடும், 4 விண்டோவும் பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தலைக்கு மேலே ஏசி வந்துடும். ஒரு 7 பேர் போகிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளான வண்டி. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு போட்டிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓட்டலாங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குது. டாடா சஃபாரி போட்டால் அடுத்த நாளே சேல் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த வண்டியை வந்து பாருங்கள், குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு யூசர் காசு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன், எக்ஸ்டீரியர் காமிக்கிறேன், உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது. இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டு சேலம் மெயின் ரோட்டில் அந்த ராயல் ஓக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. நாலந்தா ஸ்கூல் தாண்டினவொடனே கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. ஒர்த்து இந்த வண்டி எடுத்தீங்கன்னா பயங்கர ஒர்த்து. ஒரே ஓனரில் செம்மையான வண்டி. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மெட்ரோ பார்த்துலாம். மெட்ரோவில் 3 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க, நிறைய ஸ்பேஸ் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி வந்துடும், ரியர் ஏசியும் கொடுத்துருக்காங்க, அதே டயத்தில் ரூஃப் ஏசியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டாடா சஃபாரி. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் க்ளீனாக இருக்குது. பின்னாடி 2 பேர் உட்காரலாம், அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ டாடா சஃபாரி ஒரே ஓனர் வண்டி கிடைக்கிறது இல்லை, அதான் மெயின். இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. இந்த வியூ பார்த்துக்கங்க, வண்டி தரமாக இருக்குது. ஸோ டாடா சஃபாரி ஸ்ட்ரோம் EX வேரியண்ட்டு, TN 29 தர்மபுரி வண்டி. ஸோ நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ஸோ வண்டியோட பூட் பார்த்தலாம், போட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இங்கே ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க, இது உல்ட்டாவாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். குழந்தைங்களா இருந்தால் கூட 2 பேர் 4 பேர் உட்காரலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டு போட்டிருக்காங்க. இந்த சீட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க கூட பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் 2 பேர் உட்கார மாதிரி கூட செட் பண்ணலாங்க. செம்மையான வண்டி. ஸோ இன்டீரியர் பாருங்கள், சூப்பராக இருக்குது, தரமான வண்டி. ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. டாடா சஃபாரி TN 29. இந்த வண்டியுமே ஃபேன்சி நம்பருங்க, 15 கூட்டுனா 30. ஸோ எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது, நல்ல வண்டி. ஸோ 4 டயருமே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே கண்டிஷன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன். ஸோ இந்த ஆங்கிள் உங்களுக்கு பார்த்துடலாம். வண்டியில் சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி மேஜராக எந்த ஃபால்ட்டும் கிடையாதுங்க. ஸோ இந்த வியூமே நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி மேஜரால் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. நீங்கள் வரும்போது மெக்கானிக் ஊட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயுமே பவர் விண்டோ வந்துடும். ஸோ நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க. ஸோ ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும். 360 டிகிரி உங்களுக்கு காமிச்சிருவோம். இப்போ எலெக்ஷன் டைம் வேறு. ஸோ எலெக்ஷன் டைத்துக்கு நீங்கள் ஓட்டுறதுக்கு வண்டி பக்காவாக செட் ஆகும். ஸோ 4 பவர் விண்டோ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிச்சிடுறேன், பார்த்துக்கலாம். 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸு, ஸ்டேரிங் எல்லாமே பார்த்துக்கோங்க. டிரைவர் கேபின் க்ளீனாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ரூஃப் ஏசி வந்துடும். நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 4,75,000 சொல்கிறாங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. டாடா சஃபாரி 7 சீட்டர். நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. 4,75,000 பட்ஜெட்டுக்கு சூப்பரான வண்டி.